மச்சி மேட்ச் 8 மணிக்கு தானே? இன்னைக்கு யாரு கூட? மும்பை கூடயா? இன்னும் 2 லோடு மூட்டை இறக்கணும், இறக்கிட்டு வந்துடுறேன். தங்கச்சி இன்னைக்கு ஆர்சிபி மேட்ச் இருக்கு, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பார்க்க போறேன். ஆயா கொண்டே அனுப்புறேன், சரியா? அண்ணா இப்படி ஃப்ரெண்டு வீட்டில் போய் டிவி பார்க்கறதுக்கு ஏன் நம்ம ஒரு டிவி வாங்கக்கூடாது? டிவியா? டிவி இருக்காசுல உனக்கு நான் கப்பு நகை எடுத்துட்டு போயிடுவேன். சொல்லுங்கண்ணா, லோடு வந்துருச்சா? தான் வரேன். அண்ணா துணியாச்சும் மாத்திட்டு போனேன். நேத்து இருந்து இதே துணி தானே போட்டிருக்க. நான் துணி துவைக்கிறேன்னு சொன்னாலும் நீ என்னை விட மாட்டேங்கிற. படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், துவைக்கிற வேலையும் பார்க்க கூடாது, புரியுதா? இந்தா 50 ரூபா வழக்கு போல மதிசாப்பட்டு வச்சுக்க, கரெக்டா? சார் அந்த லோன் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? தங்கச்சிக்கு தான் சார் படிப்பு செலவுக்கு. ஓகே சார். தம்பி லோடு வந்திருக்கு, 2 பேரும் ஆள் இருந்தா கூப்பிட்டுவோம். அண்ணே நான் மட்டுமே தரைக்கு போட்டுட்டா, அந்த 2 கூலி எனக்கே கொடுத்துருங்களேன். இந்தா 50 ரூபா வழக்கு போல மதிசாப்பட்டு வச்சுக்க. ஆயா வீட்டுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி கட்டி போட்டிருக்கேன், அதை அடிச்சு தங்கச்சி காய்க்கு போடு. ஹலோ. ஏய் உன் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கோம், மரியாதையா 5 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போ. ஏய் யாரா நீ? அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன் தங்கச்சி உயிரோட வேணுமா வேணாமா? இங்க பாரு, என் தங்கச்சிக்கு மட்டும் தான் ஆச்சுன்னு வச்சுக்க. அப்ப பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாடா. எங்கடா இருக்க? நம்ம பரமத்தி வேலூர் ஓல்டு பைபாஸ் ரோட்ல இருக்க கேபிகே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்க எல்ஜி பெஸ்ட் ஷாப் ஷோரூம்க்கு வாடா. நீ வர கொஞ்சம் லேட் ஆனாலும் உன் தங்கச்சியை உயிரோட பார்க்க முடியாது. வந்துட்டியா? உள்ளவா. ஏய் எங்கடா இருக்க? இவ்வளவு தூரம் வந்துட்ட, பக்கத்துல இருக்க அந்த ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜை தாண்டி பாடுறா. உன் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கேன், சீக்கிரம் 5 லட்ச ரூபா கொண்டு வா. பாப்பா. அண்ணா ஹாப்பி பர்த்டே. அண்ணா இப்படி ஃப்ரெண்டு வீட்டில் போய் டிவி பார்க்கறதுக்கு ஏன் நம்ம ஒரு டிவி வாங்கக்கூடாது? டிவி மட்டும் இல்லை, உனக்கு வாஷிங் மிஷின் பாரு. மிஸ் பண்றாங்க, கமெண்ட். ஹலோ சார், எப்போ சார் சபரிமலை போவீங்க நீங்கள்? உங்கள் தங்கச்சி மதியமான விரதம் இருக்கிறன்னு சாப்பிட மாட்டேங்கிறா. நீங்கள் சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், அப்போ தான் அவள் சாப்பிடுவா போல. என்னதவ செஞ்சு புட்டோ அண்ணன் தங்க 1200 பாப்பா. நானும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? என்னென்ன யோசிக்கிற? இல்லைம்மா, நம்ம கூரை வீட்டில் இந்த டிவி எங்கே மாட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கவலைப்படாதண்ணே, நம்மளும் ஒரு மாடி வீடு கட்டலாம்.